விஜய் டிவி குக் வித் கோமாளி ஷோவில் சுஷ்டி அவங்க செஞ்ச எக் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாகவே இன்றைக்கிற ஸ்வீட் ரெசிபியை செய்யலாம். கடையில் நீங்கள் வாங்குகிற ஸ்வீட்டை விட இது வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீடியம் சைஸ் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் நான் அல்வா செய்ய போகிறேன். இதை நீங்கள் பிளெண்டர் இல்லாட்டி ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிளெண்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தேவையான அளவு சேர்த்திருக்கேன். நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக கஜு, ப்ளம்ஸ், வேர்க்கடலை, நட்ஸ் வகைகள் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இருந்ததால் அதையே சேர்த்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து வச்சுட்டு அதே நான்ஸ்டிக் பேனில் நாம் 1 கப் பால் சேர்க்கலாம். இது காய்ச்சி ஆறின பால் சேர்த்து அதோட 1 டேபிள் ஸ்பூன் அங்கர் மில்க் பவுடர் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் பால்கோவா கூட சேர்க்கலாம். சேர்த்து இனிப்பு சுவைக்காக வந்து 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்திருக்கேன். வெள்ளை சீனி சேர்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நீங்கள் சர்க்கரை சேர்த்தீங்கன்னு சொன்னால் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். அதோடு வந்து 1 பிஞ்ச் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன். சேர்த்து இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்சதும் இப்போ நாம் பிளெண்ட் பண்ணி வச்ச முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போ இதை சேர்க்கக்குள்ள இதே மாதிரி கை விடாமல் கிளறி விட்டு கேரிங்க, இல்லாட்டி கட்டி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கிளறி விட்டு கேரிக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அல்வா வந்து கட்டி ஆகாமல் சரியாக வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தா வழங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எறி வரக்குள்ள இதை மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் தான் கிடைக்கும். ஒரு 10-20 நிமிஷம் வந்து இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அல்வா வந்து செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட்டுமே கடையில் வாங்குகிற ஸ்வீட்டுகளை விட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இதில் வந்து முட்டை தான் போட்டு செஞ்சிருக்கோம்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. ஹெல்த்தியான ஒரு அல்வாவும் கூட கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி சுண்டி வந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நெய் சேர்த்ததால் இப்போ எண்ணெய் சேர்த்து அதோடு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னும் வந்து ஒரு 15 நிமிஷம் அடுப்பில் இருந்து நல்லா சுண்ட விடணும். சுண்டினா தான் வந்து உங்களுக்கு அல்வா வந்து ரெடி ஆகும். ½ அன் ஹவர்லேயே வந்து உங்களுக்கு இந்த அல்வா ரெடி ஆயிரும். ரொம்பவுமே ஹெல்த்தியான அல்வாவும் கூட. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.